2024 அதிகாலை தென்பெண்ணை ஆற்றில் சுமார் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் சென்றது. அந்த நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஒன்றியம் நகரம் பள்ளிப்பட்டு தொண்டமானம் கிராமங்களை இணைக்கும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நெடுஞ்சாலைத்துறையால் கட்டப்பட்ட புதிய பாலம் தண்ணீரால் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இந்த பாலத்துடைய மதிப்பு 16 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாலம். இந்த பாலத்தில் கட்டுகின்ற பொழுதே நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த பாலத்துடைய உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் பாலத்தில் அதிக தூண்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நெடுஞ்சாலைத்துறை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலையில இந்த தென்பெண்ணை ஆற்றில் இதற்கு முன்பு அதிகபட்சமாக எவ்வளவு வெள்ள நீர் சென்றது என்றெல்லாம் கணக்கிடாமல் அவசர கோலத்தில் இந்த பாலத்தை கட்டியதன் விளைவு கடந்த 2ஆம் தேதி அதிகாலை தென்பெண்ணை ஆற்றில் அதிக வெள்ளம் சென்ற பொழுது இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டுள்ளது. 1972ஆம் ஆண்டு சாத்தூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் சுமார் 2,40,000 கனஅடி என்று தகவல் கிடைத்திருக்கின்றன. தென்பெண்ணை ஆற்றில் 1972ஆம் ஆண்டே 2,40,000 கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் பாலம் கட்டுகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை வடிவமைத்து பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் சேதமடைந்திருக்கிறது. ஆனால் இந்த பாலம் கட்டுகின்ற பொழுதே அவருடைய திட்டம் பால வடிவமைப்பு சுமார் 1 லட்சம் கனஅடிக்குள் தண்ணீர் செல்கின்ற அளவுக்கு தான் இந்த பாலத்தை வடிவமைத்து கட்டுகிறார் என்று செய்தி. ஆகவேதான் இந்த பாலம் பெரும் வெள்ளத்தால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது. முழுக்க அரசினுடைய குறைபாட்டின் காரணமாக மக்களுடைய வரிப்பணம் வீணாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1972ஆம் ஆண்டு தென்பெண்ணை ஆற்றில் சுமார் 2,40,000 கனஅடி சென்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் அடித்து செல்லிருக்காது. ஆகவே இந்த அரசுடைய கவனக்குறைவால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது என்பதை தெரிவித்து வருகிறேன். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் மலையில் ஒரு சில இடங்களில் மலை சரிவு ஏற்பட்டிருக்கு, மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த தீபத்துக்கு ஏறக்கூடிய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அந்த மலை மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ அந்த பக்தர்களுடைய நிலைப்பாடும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் சரிவு பற்றிய நிலைப்பாடும் முழுமையான தகவல்கள் வெளியிடலன்ற ஒரு குற்றச்சாட்டை பத்திரிகை செய்தியில் கூட பத்திரிகை செய்தி ஊடக செய்தியில் பார்த்தேன். ஐஐடி நினைக்கிறேன். அங்கே இருக்கின்ற வல்லுநர்கள் அங்கே இருக்கின்ற நிலைமையெல்லாம் ஆய்வு செய்து அது அரசுக்கு தகவல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் உண்மையாக போய் எனக்கு தெரியாது. நான் பத்திரிகை ஊடகத்திலும் பார்க்கும்போது அங்கே ஆய்வு செய்கிறாங்க. அதை மட்டும் நாங்கள் பார்த்தேன். இருந்தாலும் நீங்கள் சொல்லுகின்றத செய்தியை இந்த அரசு கவனமாக எடுத்துக்கொண்டு பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே தீபத்துக்கு வர இருக்கிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுது. அதோட மட்டும் இல்லை, அங்கே ஒரு பெரிய பாறை இன்னும் இருக்காது, இன்னும் அப்படியே அகற்றாமல் அப்படியே இருக்காங்க. அந்த பகுதி மக்கள் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. எப்போ அந்த பாறை விழுன்ற அச்சத்தில் இருக்கிறாங்க. இதாங்க அரசாங்கம் வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த ஆய்வு அறிக்கை அரசாங்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தெரியல. அரசாங்கம் மேலும் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற மக்களை பாதிக்காத அளவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியரோட அவரோட சுற்றுச்சூழல் கூட இருந்துச்சு இந்த இதில் கடமை. அதோட அதாங்க எல்லா கட்டுமானமுமே சரியும் கிடையாது, தரம் கிடையாது. ஆட்சியினுடைய நோக்கம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதுதான் முன்னிருந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஒழிய இவர்கள் கட்டுகின்ற கட்டடமோ இவர்கள் கட்டுகின்ற பாலமோ உறுதித்தன்மை இல்லை என்பதற்கு இந்த தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்வதற்கு சான்று.